திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி கவிழ்ந்து கிடப்பதை கவிழ்க்க தேவையில்லை என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தமிழக முதல்வர் விஜய் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது. அந்த தலையங்கத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான தொகுதிகளை பெறாத நிலையிலும் பல்வேறு அரசியல் சமரசங்கள், பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் ஆதரவு திரட்டும் நடவடிக்கைகள் மூலம் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதாக முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அவருக்கு மக்கள் நேரடியாக ஆட்சி பொறுப்பை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் என்று கூறிய கருத்தை எதிர்த்து சிலர் விமர்சிப்பதாகவும் அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே இந்த தலையங்கம் எழுதப்பட்டுள்ளதாகவும் முரசொலி தெரிவித்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவதற்காக அமைச்சர் பதவி மற்றும் வாரிய தலைவர் பொறுப்பு வழங்கப்படும் என்று தாவேகா தரப்பு உறுதியளித்தது. ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் முரசொலி கூறியுள்ளது. இதன் காரணமாக விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 19 பேர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுடன் இணைந்துள்ளதாகவும் தற்போது அவர்கள் அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர் பதவிகளுக்காகவே விஜய் அரசை ஆதரிப்பதாகவும் தேர்தலுக்கு முன்பே கூட்டணியில் இணைந்திருந்தால் கூடுதலான அமைச்சரவை பதவிகளும் துணை முதலமைச்சர் பதவியும் கிடைத்திருக்கும் என்று அமைச்சர் விஸ்வநாதன் பேசியதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. மேலும் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் முதல்வர் விஜய்க்கு சவாலாக அமையும் என்று அந்த தலையங்கம் கூறுகிறது. விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பின்னர் தாவேகா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்காமல் அந்த கூட்டணியில் தாங்கள் இல்லை என்று அறிவித்ததாகவும் இதுவே அந்த ஆதரவின் மீதான அவர்களின் தயக்கத்தை வெளிப்படுத்தியதாகவும் முரசொலி விமர்சித்துள்ளது. அதேபோல் அமமுக உறுப்பினரின் ஆதரவு வெளிப்படையாக குதிரை பேரத்தின் விளைவு என்றும் இது தொடர்பாக டிடிவி தினகரன் வீடியோ ஆதாரங்களுடன் காவல்துறை மற்றும் ஆளுநரிடம் புகார் அளித்திருந்ததாகவும் முரசொலி கூறியுள்ளது. மேலும் ஒரு அமைச்சர் பதவிக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதலமைச்சர் விஜய் அரசுக்கு ஆதரவு வழங்கியதாகவும் அந்த தலையங்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த அனைத்து அரசியல் ஆதரவுகளின் மூலமே தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக நீடித்து வருகிறார். மக்கள் ஆணையால் அவர் அந்த பதவியை அடையவில்லை என்று முரசொலி தெரிவித்துள்ளது. மேலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா விவகாரத்திலும் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக கூறியுள்ள இந்த நாளேடு காலப்போக்கில் இவை அனைத்தும் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் இந்த தலையங்கத்தில் குறிப்பிட்டுள்ளது.